குருவே துணை. வாடிக்கையாளர்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கன்னியா லக்னத்துக்கு சூரியன் திசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். கன்னியா லக்னத்துக்குலாம் வந்து சூரிய பகவான் வந்து 12ஆம் அதிபதியாக வராரு. 12ஆம் அதிபதியாக வரும்போது அவர் 12ஆம் இடத்துலையே ஆட்சி பெற்று இருந்தாருன்னா, அந்த திசையில் வந்து ஒன்றும் அதிகப்படியான கெடுதல்கள் செய்ய மாட்டார். ஏன்னா 12ஆம் இடங்கிறது வந்து விரை செலவு, விரையாதிபதி. விரையாதிபதி அதுலேயே ஆட்சியாக இருந்தாருன்னா எந்த விதத்தில் விரயம் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு நிலப்பலனோ ஒரு சொத்துக்களோ ஒரு வீடு கட்டலாம், கடன் வாங்கி வீடு கட்டலாம், கடன் வாங்கி சொத்து வாங்கலாம் அந்த டைமில் அந்த திசை நடக்கும்போது. ஏன்னா கடன் படணும் 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானமாக இருந்தாலும் கடன் பட்டு அதை வீடை கட்டி அது வீடு வந்து முழுசாக நம்மளுக்கு முழுமையடையாத வீடாக தான் இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி 12லேயே ஆட்சி பெற்று வீடு கட்டினா அந்த வேற ஏதாவது சுபகிரகத்தின் தொடர்பு இருந்தால் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லபடியாக வீடு வாசல் அமையும். 12ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் ஆட்சி வீட்டில் இருந்து சுபகிரகத்தின் தொடர்பு இருந்தால் இதெல்லாம் அமையும். அதே வந்து கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. 12ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தாருன்னா பெரிய அளவில் வந்து நம்மளுக்கு அந்த திசையில் வந்து இழப்பை ஏற்படுத்தி விடுவார். 12ல் இருக்கலாம், மற்றபடி வந்து 1 4 7 10 தான் கேந்திரம், 1 5 9 திரிகோணம். அதில் இருந்தாருன்னா வந்து அந்த திசை நடக்கும்போது அதிகப்படியான நம்மளுக்கு வந்து வசதி வாய்ப்புகளை வந்து இழக்க நேரிடும், சொத்து சுகத்தை இழக்க நேரிடும். ஏன்னா விரையாதிபதி வந்து விரயஸ்தானத்திலேயே ஆட்சி பெறது நன்மை. அதே வந்து கேந்திர திரிகோணத்தில் இருந்தாருன்னா சுபத்தன்மை தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து விரயத்தை தான் அதிகமாக உண்டு பண்ணுவார். தந்தைக்கு உடல் நலத்தை பாதிப்பார். ஏன்னா சூரியன் திசையில் இல்லை தந்தையும் மகனும் பேசாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். கேந்திர திரிகோணத்தில் வந்து 12ஆம் அதிபதி இருந்தாக்க இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலையை உருவாக்கிவிடும். மற்றபடி வந்து திசை முடியும் காலத்தில் சந்திரன் திசை வரும்போது கன்னியா லக்னத்துக்குலாம் வந்து நன்மை செஞ்சுட்டு போயிடுவார். அடுத்தது வந்து திசை முடியும் போது அவர் எங்கே இருந்தாலும் நன்மையை செய்வார். வாழ்த்துக்கள்.